அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் நம்ம. இப்போ நான் வந்து 2 கப் ரைஸ் போட்டேன்னா இதில் வந்து 4 கப் தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரு அரை இது கம்மியாக ஊற்றணும். எப்போதுமே இந்த பாசுமதி ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இந்த தேங்காய் பாலுக்கு கொஞ்சம் கூட வைக்கலாம், ஏன்னா இது வந்து நின்று வேகும். அதனால கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றலாம், அவ்வளோதான். ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம எப்போதுமே பாசுமதி ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வைப்போம்ல வாட்டரு, அதை விட கொஞ்சோண்டு கூட வைக்கணும். விசில் கூட நம்ம குக்கரில் வைக்கும்போது ஒரு விசில் விடுவோம் சாதாரணமாக இருந்தால். சாதாரண வாட்டர் வச்சா, தேங்காய் பால் வைக்கிறதுனால 2 விசில் விடலாம். அப்போ உதிர நல்லா வரும். இல்லைன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். நம்ம வெறும்னா தண்ணியில் வச்சோம்னா ஒரே ஒரு விசில் வச்சா போதும். பாருங்கள், இதில் நெய் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ரெண்டும் கலந்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் பால் சாதம். நெய் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, பெருஞ்சீரகம், இந்த ஸ்டார் பட்டை,